ரதியக்கா அடுப்படியில் நம்மளுக்கு இன்றைக்கி மழை பெஞ்சிட்ருக்கு. மழைக்கு எதமாக அக்கா இன்றைக்கி கேப்சிகம் சட்னி பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியும் நம்மளுக்கு கேப்சிகம். இதில் அக்கா ஆஃப் கேப்சிகம் தான் எடுக்க போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகம் இந்த குடமிளகா விதையை தட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க மெலிசா. இப்போ நம்ம சட்னிக்கு வதக்க ஆரம்பிக்கும். இப்போ அக்கா வடை சட்டி அடுப்பில் காய வச்சு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். பெரிய வெங்காயத்தில் ஆஃப் எடுத்துருக்கிறேன். அரை பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி. இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோம். காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு இப்போயே அக்கா போட்டிருந்தேன். 1/4 ஸ்பூன் கல் உப்பு எடுத்துருக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு. உங்களுக்கு சால்ட்டு அப்புறமா பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டுக்கலாம். அரைக்கும் போதே வாயில் நம்ம டீஸ்பூன் வச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டோம்னா அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்க வேணாம், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதுக்கு மீடியம் சைஸ் தக்காளியில் அக்கா அரை தக்காளி ஆஃப் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஆஃப் கேப்சிகம் குடமிளகா நறுக்கி வச்சுக்கோம்ல, அதை போட்டுடலாம். குடமிளகா ஏன் லாஸ்ட்டில் போடணுன்னாப்பா அதனுடைய சத்து குறையாமல் இருக்கும். அப்படியே நம்மளுக்கு சத்து கிடைக்கும். அப்புறம் என்னென்னா அது நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் அதை லாஸ்ட்டாக போட்டாலே போதும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ குடமிளகா வதங்கினது போதும். இந்த அளவு வதங்கினா போதும். அது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இது அப்படியே ஆற வச்சுக்கலாம். இந்த கேப்சிகம் வாசனை பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 எனக்குலாம் இந்த குடமிளகா வாசனை ரொம்ப 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 பிடிக்கும்பா. நம்ம குருமா கேப்சிகத்தில் குருமா பண்ணுறது, கேப்சிகம் ரைஸு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துலேயும் போட்டால் அதனுடைய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். சட்னி நீங்கள் இப்போ இந்த மழைக்கு சூடாக இட்லியை ஊற்றி வச்சுட்டு அப்படியே இந்த கேப்சிகம் சட்னி அரைச்சி அப்படி தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம். அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இந்த மழை பெஞ்சிட்டே இருக்குது நம்மளுக்கு வெளியே. இது சீக்கிரமாக ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. அக்கா ஜாரில் போட்டேன். இது சட்னி பார்த்து கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சட்னி அரைச்சாச்சு. வரமாட்டேங்குது மூடி. அக்கா எந்த சட்னி அரைச்சாலும் நைஸாக அரைக்க மாட்டேன். தக்காளி சட்னி எதுனாலும் அதான் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு அக்காவுக்கு ஒரு ஐடியா. அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு ஒரே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு தாளிசம் போட்டுருவோம். இப்போ சின்னதாக ஒரு தாளிசம் போட்டுக்கலாம். அக்கா அந்த தாளிப்பு கரண்டி தான் வச்சுருக்கிறேன். அது அடுப்பில் ஒழுங்காக நிற்கல. ஸ்டாண்டு அக்காக்கிட்ட இதாகி போச்சு, துரு பிடிச்சி இதாகிடுச்சு. இதை நம்ம இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கடுகும் 1/4 ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆயில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ போட்டுக்கலாம். அக்கா ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன் தாளிசத்துக்கு. நீங்கள் தலை தாளிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இது கொஞ்சம் சவக்கட்டும். இப்போ கடுகு உளுத்த மாதிரி பொரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகா சும்மா வாசனைக்கு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை போடுவேன் அக்கா எப்போவுமே. உங்களுக்கே தெரியும். அப்போ தான் நம்ம கறிவேப்பிலை நல்லா வாசனை கொடுக்கும். அவ்வளோதான். நம்ம அப்படியே எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும்பா. இந்த சட்னியை சூடு பண்ணவோ கொதிக்க வைக்கவோ எதுவும் கூடாது. நம்மளுக்கு அந்த இது கேப்சிகத்தில் உள்ள சத்தே போயிடும். அதனால் அப்படியே தான் சாப்பிட்ணும். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லிக்கு சுட சுட இட்லியை ஊற்றிட்டு தட்டில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். 50 இட்லி கூட நம்ம சாப்பிட்ருவோம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, பூரி, சப்பாத்தி எது வேணால் சைட் டிஷ் வச்சுட்டு நீங்கள் தொட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஹெல்த்தி. இந்த கேப்சிகம் ரொம்ப 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 ஹெல்த்தி. இந்த இஞ்சி, பூண்டு, இந்த கேப்சிகம் வாசனை, அந்த சட்னி ரொம்ப வாசனையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. தேங்க்யூ.